அண்ட் வெரி அவர்கிட்ட நீங்கள் நிறைய இரிட்டேட்டிங்காக நிறைய விஷயம் பண்ணுவார், பட் அவர் மேலே உங்களுக்கு கோவமே வராது. ஸோ அந்த மாதிரி வெரி லவபிள் லைக்கபிள் பர்சன். பட் ஆனஸ்டாக ரொம்ப சினிமா நேசிச்சு ரொம்ப ரொம்ப பொறுப்படுத்து ரொம்ப ஒரு சக்ஸஸ் ஆகணுன்ற ஒரு வெறி எல்லாமே இருக்குது அவர்கிட்ட. பட் அதெல்லாம் வந்து வெளியே காட்டிக்காமல் ஒரு ரொம்ப ஒரு கூலான கைன்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்ரேல் பண்ணிட்டு இருக்காரு. பட் அட் ஹார்ட் அட் இஸ் ஒர்க் இஸ் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் கைன்னு நான் சொல்லுவேன். சிவா சொன்ன மாதிரி அவருக்கு 400 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மாதிரி தான் வந்து அவர் பேசுகிறதும் பழகிறதும் அப்படி தான் இருக்கும். அவருக்கு தெரியாத ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லை சினிமாவில், எல்லாமே அவருக்கு தெரிஞ்சது தான். இப்போ வரப்போகிற ஏஐயில் கூட அவர் நிறைய சொல்லுவார். ஸோ பட் ஆனஸ்ட்லி ஆல் த பெஸ்ட் சினேஷ். ஏன்னா அவர் பேரே வந்து நிறைய தப்பாக தான் சொல்லுவேன். இப்போ வந்து சிவாவை கூப்பிட்றது தான் சரி, தப்பாக தான் கூப்பிடுவாரு. ஸோ அவரே வந்து நம்ம வந்து நிறைய பேரில் கூப்பிடுவோம். ஸோ பட் ஆல் தி பெஸ்ட் சினேஷ். கண்டிப்பாக சூப்பர் ஹீரோ அண்ட் நிஞ்சா. நீங்கள் வந்து ரொம்ப நாளாக நடிக்கணும்னு ஆசைப்பட்ட போஸ்ட் நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டெஃபினெட்லி ஆல் தி பெஸ்ட் அண்ட் விஷிங் யூ பிளாக் பஸ்டர் சக்ஸஸ். காலையில் சாமி ஃபோட்டோலாம் இருக்குது பக்கத்தில். இந்த டைமில் பொய் சொல்ல மனசே வர மாட்டேங்குது. ஸோ சினேஷ் பற்றி பேசுனா எப்படி நிச்சயமாக போய் தான் சொல்லி அவங்க அவன் எவ்வளோ பெரிய நல்லவன் அப்படின்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ சினேஷ் எப்படின்னா அவனோட பிளானிங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருத்தர் லைஃப்பில் எந்த அளவுக்கு பிளான் பண்ணுறாருன்னா வந்து நேஷ்னல் அவார்டு கிடச்சிருச்சுன்னு ஃபோன் பண்ணி சொல்கிறான், சூப்பர் மச்சான் சார் மீட் பண்ணோம் சார் அப்படின்னா ஓகே, ஆனால் இன்றைக்கி முடியாது சார் ஏன்னா இன்றைக்கி ஷாப்பிங் போகிறேன் அப்படின்னு. நேஷ்னல் அவார்டு வாங்கி ஷாப்பிங் போகிறாங்க. சரி ஓகே சார், அன்றைக்கி ஈவினிங் மீட் பண்ணோம், ஷாப்பிங்லாம் முடிஞ்சாச்சு. ஆமாம் சார், இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு பெல்ட் வாங்கிட்டேன் சார் அப்படின்னா. ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு பெல்ட் வாங்கியிருக்கான். அதுக்கப்புறம் மற்ற பேண்ட்டுங்கலாம் இல்லை சார், இந்த வாரம் இருக்குல்ல, நெக்ஸ்ட் வீக் தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் உண்மையில் நாங்கள் கொஞ்சம் ரெகுலராக மீட் பண்ணுவோம். ஸோ மறுநாள் பேண்ட் வாங்கிட்டான். அதுக்கப்புறம் வந்து ஷூஸ். ஸோ நான் சொல்லிட்டேன் மச்சான் வந்து இப்போ மீட் பண்ண வேணாம், நீ எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுறேன். சார் இன்றைக்கி மட்டும் மீட் பண்ண முடியாது சார் அப்படின்னா. ஏன்? இன்றைக்கி சலூன் போகிறேன் அப்படின்னா. நான் ஃபோன் கட் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு திருப்பி கூப்பிட்றேன். டேய் நீ பெல்ட்டு கூட லேட்டாக வாங்கலாம், சலூனில் 1 டேக்கு உனக்கு என்னடா ஒர்க் இருக்குது அப்படின்னா. அப்புறம் சொல்கிறான், இல்லை சார் நான் போக மாட்டேன், சலூனால் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அந்த அளவுக்கு வந்து உடம்பை நல்லா ஸ்மார்ட்டாக இருக்குன்னு பார்த்துக்கிற ஒரு ஆள். சார் நேஷ்னல் அவார்டு வாங்கிட்டு ஃபோட்டோ அமிச்சான். ஒரு வெள்ளை சட்டை போட்டிருக்காங்க. இந்த வெள்ளை சட்டைக்கு 7 நாள் எதுக்கு தான் உங்களுக்கு ஷாப்பிங் வாங்க. ஸோ சினேஷ்க்கு வந்து ஜாமி சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. அவன் எல்லார் பேரையும் தப்பாக சொல்லுவான். ஃபஸ்ட்டு லைனே தப்பாக போடுவான். ஃபார் எக்ஸாம்பிள் கொடி இல்லைன்னா மடி இல்லைன்னு போடுவான். ஓகே, இந்த படம் பேர் நெஞ்சா. யாருன்னா உங்ககிட்ட கேட்டாங்கன்னா நெஞ்சான்னு தான் சொல்லணும், சரியா? நீ எதனா தப்பாக சொன்னால் நீயே மாட்டிப்பா, நீ தான் ப்ரொடியூசர். சார் இந்த பேர் எனக்கு இப்போ தானே தெரியும், நான் இந்த பிளான்லாம் பண்ணல சார், தயவுசெய்து எல்லாரும் பேரையும் காப்பாற்று. பட் அது சீரியஸ் நோட் என்னென்னா, சிவா பிரதர் சொன்ன மாதிரி எந்த ஒரு பேக்கப்புமே இல்லாமல் வந்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ப்ரொடியூசராக வந்து நல்ல படங்கள் பண்ண ஒரு பெரிய ப்ரொடியூசராக வந்திருக்கான். ஐம் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ சினேஷ். நிறையா பெரியவங்க எல்லாருமே வந்திருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல என்னையும் கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றிண்ணே ஃபஸ்ட்டு. அடுத்ததாக ஃபஸ்ட்டு நீங்கள் என்னமோ சொன்னீங்களே, மாஸ்க் ப்ரொமோஷனை விட்டுட்டு வந்திருக்கேன். நீங்கள் இல்லை, நான் மாஸ்க் ப்ரொமோஷனுக்காக தான் வந்திருக்கிறேன்னு பார்த்தேன். யாரெல்லாம் வராங்கன்னு கேட்டேன், லிஸ்ட்டு ஒன்று சொன்னார். எல்லா கேமரா டீமும் வரானாங்க. சரி ஓகே, அப்படியே அங்கே போயிட்டு நம்மளையும் பேசிடுவோம் அப்படின்னு நினச்சேன். அதனால் ஆனால் அதை தாண்டி எப்பயுமே ஒரு நாள் வந்து அது ஒரு ஈவினிங்கே நைட்டு முடியும் போது இந்த நாள் நல்லா முடிஞ்சிருச்சுன்னா சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஆனால் இன்றைக்கி நாள் வந்து காலையிலே ஓவர். இப்படி ஒரு ஃபங்க்ஷன் என் வாழ்க்கையிலையும் பார்த்ததில்ல. காலையில் ஒரு 9 மணி 8 மணிக்கெல்லாம் வந்து யாருமே இவ்வளோ சிரிச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இந்த டே அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறையா முக்கியமான இன்சிடென்ட்ஸ்லாம் எல்லாருமே சொல்லிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, இருந்தாலும் அதையும் சொல்லிடலான்னு பார்க்குறேன். ஒன்று இந்த பிக் பாஸ்னு ஒரு ஷோ ஒன்று போயிருந்தேன். அந்த டைமில் வந்து உள்ள நான் சாண்டியனெல்லாம் இஷ்டத்துக்கு நாங்கள் பாட்டு வாயில் வரதெல்லாம் எழுதி பாடி அதை எங்களை நாங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிறது ஏதோ ஒரு குருமா ஒன்று பண்ணிகிட்டு இருந்தோம். ஷோலாம் முடிச்சுட்டு வெளில வந்துட்டேன். ஃபோன் பண்ணார், பேபி நம்ம படத்தெல்லாம் லான்ச் ஆகிற அப்படின்னாரு. அண்ணா இல்லைண்ணா இப்போ தானே ஒரு படம் ஒன்று கமிட் பண்ணிட்டேன்னா அதை முடிச்சுட்டு வரேன். பேபி அது நடி, இங்கே வந்து பாட்டு எழுதிரு அப்படின்னாப்புல. பாட்டு எழுதவா?
நான் எங்கே நீங்கள் பாட்டு அதான் உள்ளே எழுதிட்டு இருந்தேன் பேபி. அண்ணே என்ன இவ்வளோ வெகுலியாக இருக்கிறீங்க, இப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்களை சினிமாவில் ஏமாற்றிடுவாங்களே, நான் எழுதின பாட்டை நம்பி எனக்கு வந்து கூப்பிடுறீங்கன்னா. அப்படிலாம் இல்லாமல் அன்னைக்கு நல்ல வேளை அந்த காலை கட் பண்ணதால் அதுக்கப்புறம் கரெக்டான ஆளுங்களோட சேர்ந்து இப்போ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து இன்னும் நிறையா நல்ல நிலைமைக்கு போகணும். மற்றபடி அப்பப்போ ஃபோன் பண்ணுவார். ஒரு 2-3 வாட்டி ஃபோன் எடுக்கலைன்னா நம்ம நிஜமாகவே தான் வேலையில் இருந்திருப்போம். ஆனால் அதுக்கெல்லாம் கோச்சிக்கிட்டு அப்புறம் ஒரு வாய்ஸ் நோட் வரும். பேபி நீ என்னை வச்சு ஜட்ஜ் பண்ணாத பேபி, நான் கூப்பிடுற டேரக்டரு கதையெல்லாம் நல்ல கதை, நீ என்னை விட்டுரு, நான் அனுப்புகிறவங்களை மட்டும் நீ நம்ப. ஸோ அந்த ஜென்யூனிட்டி தான், அதுதான் அவர் சொன்ன மாதிரி இங்கே அந்த ஜென்யூனிட்டிக்கு தான் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. இது ஆக்சுவலி ஒரு ப்ரொடக்ஷன் லான்ச் ஃபங்க்ஷனோட சினீஷோட வெற்றி திருவிழா மாதிரி தான் இருக்குது. இங்கே ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு இல்லை ஒரு இண்டஸ்ட்ரி ஃபங்க்ஷனுக்கு சேர்ந்து எல்லாம் வருவாங்கள்ல, எல்லாருக்கும் ஹலோ சொல்கிற மாதிரி, அந்த மாதிரி மொத்த இண்டஸ்ட்ரியும் கூப்பிட்டு வச்சுருக்காரு. நடிக்கிறதுக்கோ டைரக்ட் பண்ணுறதுக்கோ யாருக்கு ஆசை இருந்தால் சினீஷ் ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்க. மொத்த இண்டஸ்ட்ரியும் இங்கே தான் இருப்பாங்க. யார் வேணுனாலும் யார்கிட்டையெல்லாம் பேசி போய் டைரெக்டாகவே கேட்டுடலாம். அண்ட் நேற்று நைட் தான் ஃபோன் பண்ணி சினீஷ்ட்டு சொல்லிட்டு இருந்தேன், ப்ரோ உங்கள் கதையை ஒரு பயோபிக்காக எழுதுனா அது கண்டிப்பாக பயங்கரமான படமாக இருக்கும், ஆக்ஷனும் இருக்கும், ரவுடிசமும் இருக்கும், வெற்றியும் இருக்கும்னு. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்னிப்பெட் ரேண்டமாக சொல்கிறது. நான் ஃபஸ்ட்டு சினீஷை மீட் பண்ணது ஆக்சுவலி லோகேஷை என்கிட்ட கொண்டு வந்ததே சினீஷ் தான். அவர் கொண்டு வந்து இந்த கதையை பயங்கரமாக நம்புகிறேன், நான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன் என்று கொண்டு வந்தார். நானும் ஃபஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணுறேன். ஆளே பார்க்க ஒரு மாதிரி இருக்கார், எனக்கு டவுட்டாகவே இருக்குது. சரி இவர் என்ன சொல்கிறாருன்னு கதை கேட்டு பயங்கரமாக இருக்குன்னு உடனே பிடிச்சி போச்சு. ஒரே சிட்டிங்கில் டக்குன்னு சினீஷை எதிர்க்கு வந்து எல்லாம் சூப்பர் ப்ரோ, நீங்கள் பண்ணால் ஹாப்பியானாரு. ஹாப்பின்னு சரி ப்ரோ என்கிட்ட காசு இல்லை, நீங்கள் காசு கொடுங்க, நான் படத்தை எடுத்து விற்று கொடுக்குறேன்னு. நான் வந்து இல்லை ஒரு செகண்ட் புரியல, நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறது தானே வந்தீங்க, நான் பணம் கொடுத்தா நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி விற்று கொடுப்பீங்களான்னு. இந்த கான்செப்டில் தான் இப்போ அவர் படம் எடுத்து ஹிட்டு கொடுத்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடியூசராகவும் இருக்கார். ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி இது சொன்னப்போ நான் சிரித்தேன். பட் டெக்னிக்கலாக ப்ரொடியூசருக்கான வேலை அதுதான். ஒரு படத்தை க்ரியேட்டிவாக கரெக்டாக எடுக்கிறது தான் ஒரு ப்ரொடியூசருக்கான வேலை. இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் கரெக்டாக கண்டுபிடிச்சி இப்படி தான் பண்ணணும்னு நினச்சி இன்னைக்கு அவர் ஒரு ப்ரொடியூசராக ஒரே நாளில் 2 படம் லான்ச் பண்ணுறதுன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கான மொத்த காரணமும் அவர் எவ்வளோ அவர் கஷ்டம்னு சொல்லிக்கிட்டாலும் அவரோட வைஃபு பல்லவி தான். ஸோ பல்லவி நீங்கள் எங்கே இருக்கீங்களோ தி ஃபுல் கிரெடிட். இன்றைக்கி இங்கே ஒரு இவெண்ட் நடக்குது, அவர் ப்ரொடியூசராக ஒரு படம் எடுக்கிறாரு, நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காருன்னா யூஸ்வலாக அப்பா அம்மாவுக்கு கிரெடிட் கொடுக்கணும். ஆனால் இவர் வாழ்க்கையில் கண்டிப்பாக அவர் வைஃப் பல்லவிக்கு தான் கிரெடிட் கொடுக்கணும். ஸோ திஸ் இஸ் வெரி பர்சனல் மூமெண்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு சினீஷ், his wife பல்லவி, his brother வினீஷ், அண்ட் ஹோப்பிங் தட் இந்த எடுத்த 2 படமும் மிகப்பெரிய வெற்றியாக வரணும், இன்னும் நேஷ்னல் அவார்டும் வரணும், என்னோடையும் ஒரு படம் எடுக்கணும், அவர் ஒரு 6 மாதம் நான் கஷ்டப்படுத்தணும், இந்த ஆசையாக இருக்குது. ஹோப்ஃபுல்லி சூன். ஆல் தி பெஸ்ட்.